வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. ஐபிஎல் 2026 லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். முக்கிய மோதல். ஐபிஎல் 2026 சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையே 32வது போட்டி நடைபெறுகிறது. இரு அணிகளும் பிளே ஆஃப் வாய்ப்புகளுக்காக போராடி வருகின்றன. இந்த முக்கியமான போட்டி ஏப்ரல் 22, 2026 அன்று நடைபெறும். இந்தியன் பிரீமியர் லீக் 2026 சீசனின் 32வது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையே மிக முக்கியமான மோதல் நடைபெறுகிறது. இரு அணிகளும் தங்களது பிளே ஆஃப் கனவுகளை உயிரோடு வைத்திருக்க இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவசியமாக உள்ளது. டூர்னமென்ட்டின் இந்த கட்டத்தில் ஒவ்வொரு போட்டியும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. லக்னோ அணியின் கேப்டன்சி மற்றும் ராஜஸ்தானின் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இந்த போட்டியில் முக்கிய பாத்திரம் வகிக்க உள்ளனர். ஏப்ரல் 22, 2026 புதன்கிழமை நடைபெறும் இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை காலை 7:30 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி நடைபெறும் மைதானம் மற்றும் சரியான நேரம் குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். இரு அணிகளும் தங்களது சிறந்த 11 தேர்வுக்காக கடுமையான திட்டமிடலில் ஈடுபட்டுள்ளன. வானிலை நிலைமைகள் மற்றும் பிட்ச் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அணி அமைப்பு தீர்மானிக்கப்படும். டூர்னமென்ட்டின் நடுப்பகுதியில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன என்பது இந்த போட்டியை மேலும் சுவாரஸ்யமாக்குகிறது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி தங்களது ஹோம் அட்வான்டேஜை பயன்படுத்தி கடந்த போட்டிகளில் நல்ல செயல்பாடு காட்டியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களது வெளிநாட்டு வீரர்களின் அனுபவத்தை மையமாக வைத்து விளையாடி வருகிறது. இரு அணிகளின் பேட்டிங் மற்றும் பவுலிங் பலத்தில் கிட்டத்தட்ட சமநிலை நிலவுவதால் இந்த போட்டியில் சிறிய தவறுகளே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த போட்டி சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. குறிப்பாக இரு அணிகளிலும் தமிழக வீரர்கள் இடம்பெற்றிருப்பதால் வாஷிங்டன் சுந்தர் போன்ற தமிழக வீரர்களின் செயல்பாடு மாநில ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிவி பார்வையாளர்கள் எண்ணிக்கையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதால் இந்த போட்டி பெரிய டிஆர்பி மதிப்பீடுகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் கோவையில் உள்ள பப்ளிக் ஸ்கிரீனிங் மையங்கள் இந்த போட்டிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளன. கிரிக்கெட் நிபுணர்களின் கணிப்பின்படி இந்த போட்டியில் டாஸ் வென்ற அணி பேட்டிங் தேர்வு செய்யும் வாய்ப்பு அதிகம். பிட்ச் நிலைமைகள் இரு அணிகளுக்கும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர்களின் பங்கு இந்த போட்டியில் முக்கியமாக இருக்கும். இந்த போட்டியின் முடிவு பிளே ஆஃப் போட்டிகளுக்கான தரவரிசையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். வரும் வாரங்களில் இரு அணிகளின் செயல்பாடும் இந்த போட்டியின் முடிவை பொறுத்தே அமையும் என்பது நிபுணர்களின் கருத்து. நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.